பாமினி பாவை. அத்தியாயம் 4. சதி ஆலோசனையா. திருமலையின் உள்ளம் எரிமலையாக கனன்று கொண்டிருந்தது. வேங்கட விலாச மண்டபத்திலே மனம் புழுங்கியபடி உருமும் புலி என உலாவிக் கொண்டிருந்த விஜயநகர சாம்ராஜ்யத்தின் மதி அமைச்சரான அவன் சட்டென்று நின்றான். தலையை தாழ்த்தியபடி வாளை சுழற்றி கொண்டு பாய்ந்து வரும் ஒரு காளையின் வெண்கல உருவம் அந்த மண்டபத்தில் அழகுக்காக வைக்கப்பட்டிருந்தது. அதன் கூரான கொம்புகளுக்கு இடையே தனது இடது கரத்தின் உள்ளங்கையை ஊன்றியபடி வலது கரத்தின் கட்டை விரலை இடைக்கச்சையில் சொருகி கொண்டு நின்ற திருமலை அந்த வெறி கொண்ட காளையை எதிர்க்கும் மற்றொரு காளை போல காட்சியளித்தான். கடைந்தெடுத்த வெண்கல சிலையென உருண்டு திரண்ட கட்டமைந்த உடல், வேலும் வாளும் பாய்ந்ததனால் ஏற்பட்ட விழுப்புண்கள் அந்த மேனிக்கு இன்னும் அழகூட்டி கொண்டிருந்தன. முறுக்கி விடப்பட்ட மீசை, அனலை கக்கி கொண்டிருக்கும் அகன்ற விழிகளைப் போலவே அந்த அகன்ற மார்பில் புரளும் ஒற்றை வடமான இரத்தினஹாரம் இரத்த ஒளியை சிந்தி கொண்டிருந்தது. ஆஜானுபாகுவான அவனால் அந்த மண்டபத்துக்கே ஒரு தனி கம்பீரம் ஏற்பட்டிருந்தது. இப்படியே போய்கொண்டிருந்தால் இன்னும் கொஞ்ச நாட்களில் விஜயநகரம் பாமினியின் ஒரு பகுதியாகிவிட வேண்டியதுதான். மீசை துடிக்க பேசினான் திருமலை. அமைச்சனான அண்ணாவின் கோபத்தினால் பாதிக்கப்படாத வேங்கடாத்ரி ஆடும் பாவை சிலை ஒன்றின் அழகிலே ஈடுபட்டவனாக அதை பார்த்தபடியே, அது கூட சிரமமான காரியமண்ணா. காலதாமதத்தோடு கலகங்களுக்கும் ஈடு கொடுத்தாக வேண்டும். அதைவிட சுலபமாக விஜயநகரத்திலேயே பாமினியை உருவாக்கி கொண்டிருக்கிறார் பெத்தண்ணா என்றான் வேங்கடாத்ரி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் பிரதம சேனாதிபதி, கடல் அணைய படைகளின் காவலன் அவன். ஒரு கலா ரசிகனும் கூட. அழகை கண்டால் அவன் பித்தனாகி விடுவான். அறவீடு சகோதரர்களில் கடைக்குட்டியான அந்த கலா ரசிகன் இப்போது அந்த ஆடல் அழகியை சுற்றி சுற்றி வந்து வெறியூட்டும் அழகை அவள் அங்கங்களில் எப்படியெல்லாம் சிற்பி தேக்கி வைத்திருக்கிறான் என்ற ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தான். வேங்கடா, என்ன சொல்லுகிறாய் நீ என்று இடி முழக்கம் செய்த திருமலை அந்த சிலைக்கும் அவனுக்கும் இடையே பாய்ந்து வந்து நின்று கொண்டான். அழகை ரசிக்கும் தன் தம்பியின் இந்த அசட்டுத்தனத்தை கண்டு ஆத்திரமாக வந்தது திருமலைக்கு. வேங்கடாத்ரி அந்த மூவரிலே நல்ல அழகன், இளைஞன். உருவத்திலே திருமலையை விட சற்று சிறியவனாக காணப்பட்டாலும் தளபதிக்கு ஏற்ற மிடுக்கும் கம்பீரமும் அதில் கலந்தே இருந்தன. கையில் வாள் ஏந்தி போர்க்களத்திலே புகும்போது ருத்ரமூர்த்தியாகிவிடும் வேங்கடாத்ரி மற்ற சமயங்களில் பழகுபவரின் உள்ளங்களை கவருவதில் அந்த கார்முகில் வண்ணனான கண்ணனுக்கு நிகரானவன். சிங்காரியின் சிலைக்கு முன்னே சிலிர்த்து நிற்கும் சிறுத்தை என வந்து நின்ற தன் அண்ணனை நிமிர்ந்து பார்த்த வேங்கடாத்ரி, என்ன அண்ணா, உங்களுக்கு புரியாதபடி நான் எதையும் மூடி மறைத்து பேசவில்லையே. இப்போது நம் சாம்ராஜ்யத்து சேனையில் எத்தனை முகமதிய வீரர்கள் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டான். ஓ, அதை சொல்லுகிறாயா என்று எதையோ புதிதாக எதிர்பார்த்த திருமலை ஏமாற்றத்துடன் நகர்லானான். அதற்கு நம் அண்ணா ராமராயரை குறை கூறி பயனில்லை. நமது மூதாதையரான 2ஆம் தேவராயர் காலத்திலேயே இந்த கலப்படம் ஆரம்பமாகிவிட்டதே. அது இப்போது அதிகமாகியிருக்கலாம், அவ்வளவுதான். தம்பியை ஆழம் காண முற்பட்டான் திருமலை. அண்ணனின் அந்தரங்கத்தை புரிந்து கொண்டவனாக பேசினான் வேங்கடாத்ரி. ஆசைக்காகவும் அழகுக்காகவும் புலிக்குட்டியை வளர்க்க கொண்டு வருகிறான் ஒருவன். ஆனால் அது காலமெல்லாம் குதித்து விளையாடும் குட்டியாகவே இருக்க வேண்டும் என்று கனவு காணுபவனைப் போல இருக்கிறது உங்கள் பேச்சு. வளர்த்தவனின் உதிரத்தையே ருசி பார்க்கும் பாயும் புலியாக வளர்ந்து விடாதா அந்த குட்டி? தேவராயர் விதைத்த விஷ வித்து இன்று விருட்சமாகி தழைத்து விட்டதன்னா தழைத்து விட்டது. ஆலம் கன்றை ஒரு கையால் அசைத்து பிடுங்கி விடலாம். ஆனால் விழுதுவிட்டு வளர்ந்துவிட்ட ஆலமரத்தை அப்படி பிடுங்க முடியுமா? அன்று தர்மத்தை காப்பாற்ற தோன்றிய சாம்ராஜ்யத்தின் நிழலிலே இன்று அதர்மங்கள் செழிக்க ஆரம்பித்து விட்டனவே. அமைதியாக ஓடும் ஆறு வெள்ளத்தால் வீங்கியதும் எப்படி பயங்கரமாக தோற்றமளிக்குமோ அப்படி மாறினான் வேங்கடாத்ரி. உணர்ச்சி வசப்படும் போதும் விஷயங்களை காரண காரியங்களோடு விளக்கும் போதும் அவனது தோற்றத்தில் உள்ள அந்த ஆழ்ந்த அமைதி மறைந்து போகும். அன்று தேவராயர் இந்திய படையில் முகமதியர்களை சேர்த்தது எதற்காக? அந்த அந்நியர்கள் இந்திய வீரர்களை ஒவ்வொரு போரிலும் வெற்றி கொண்டார்களே, அதன் இரகசியத்தை அறியவும் அந்த போர்க்கலையை நமது வீரர்களும் தெரிந்து கொள்ளட்டுமே என்றுதான் அந்த ஏற்பாட்டை செய்தார். ஆனால் இன்றைக்கோ கோல்கொண்டாவிலே குழப்பமா, பிஜப்பூரிலே பூசலா, அகமது நகரிலே அரசு உரிமை போரா?
அங்கெல்லாம் துரோகிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு நாட்டை விட்டு துரத்தப்படும் தளபதிகளுக்கும் அவர்களை சார்ந்த முகமதிய வீரர்களுக்கும் அடைக்கலம் கொடுக்கிறது விஜயநகரம். அந்த நாட்டு துரோகிகள் இந்த நாட்டிலே விசுவாசிகளாக வரவேற்கப்படுகிறார்கள். இங்கு சுகவாசிகளாக வாழும் அவர்களுக்கு பட்டங்கள், பதவிகள், ஜாகிர்கள், படைத்தலைமை, இப்படி பல பல. தம்பியை பேசவிட்டு கேட்டுக்கொண்டிருந்தான் அமைச்சர் திருமலை. அவனை சிந்திக்க வைத்து விட்டான் வேங்கடாத்ரி. விஜயநகரத்திலேயே பாமினியை உருவாக்கி வருகிறார் பெத்தண்ணா என்று நான் கூறியதன் காரணம் இப்போது புரிகிறதா? வேத விற்பனரான வித்யாரண்யர் உருவாக்கிய விஜயநகரத்திலே துருக்கிவாடா என்ற ஒரு பகுதியை முகமதியர்களுக்காகவே ஒதுக்கிவிட்டிருக்கும் நம் இனத்தவரின் பரந்த மனப்பான்மையை பற்றி அந்நிய நாட்டார் பாராட்டி சொல்லலாம் அண்ணா. ஆனால் விருபாட்சர் கோயிலிலும் விட்டல்நாதர் ஆலயத்திலும் சாயங்கால பூஜையின் காண்டாமணி ஒளியை அழுத்தி கொண்டு துருக்கிவாடாவில் உள்ள மசூதியின் உப்பருகையிலிருந்து தொழுகைக்கு அழைக்கும் பக்கிரியின் குரலும் கலந்தே வருகிறதே. அதை கேட்டு எத்தனை இந்துக்களின் ரத்தம் கொதிக்கிறது தெரியுமோ? தம்பியின் ஆவேசமான பேச்சை கேட்டு மனதுக்குள் ஆனந்தப்பட்டு கொண்டான் திருமலை. தன் எண்ணம் கைகூடும் என்ற நம்பிக்கை பிறந்தது. ஆனால் அவசரப்படவில்லை. அமைதியாகவே அமர்ந்திருந்தான். தம்பியோ நிறுத்தவில்லை. தொடர்ந்து பேசினான். இது மட்டுமா அண்ணா? எந்த நாட்டிலே பசுவை தெய்வமாக போற்றி வழிபடுகிறோமோ அங்கு அதிகாலை வேளையில் கோயில்களில் கோபூஜை நடந்து கொண்டிருக்கும் போது அதே நாட்டின் மற்றொரு பகுதியில் துருக்கிவாடாவில் பசுமாட்டை கொன்று பங்கு போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கொடிய செயலுக்கு நமது அரசாங்கமே அனுமதி அளித்திருக்கிறதே அண்ணா, அதை சொல்லுங்கள். வெள்ளம் வடிந்த நதியைப் போல பழைய அமைதியுடன் பேசலானான் வேங்கடாத்ரி. இப்படி நாம் வேதனைப்படுவதற்கு 1000 விஷயங்கள் இருக்க அலி ஆதில் ஷாவை பெத்தண்ணா அன்பு மகனாக அரவணைத்து கொண்டு விட்டார் என்பதற்காக ஆத்திரப்பட்டீர்களே. அப்படி பார்க்க போனால் நமது மூதாதையர்களில் ஒருவரான முதலாவது தேவராயர் பாமினி சுல்தானுக்கு பணிந்து போனதோடு அல்லாமல் தமது அருமை மகளை அவனுக்கு பரிசம் போட்டு பாணிக்கிரகணமும் செய்து கொடுத்ததை மறந்திருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அந்த செயலுக்கு ஒன்றும் இது குறைந்து போய்விடவில்லை என்பது என் அபிப்பிராயம். மீசையை சுருட்டி விட்டபடியே குறும்பாக சிரித்தான் வேங்கடாத்ரி. ஆதில் ஷாவுக்கு அண்ணன் அளித்த கௌரவத்தினால் கொந்தளித்த உள்ளத்தவனாக வந்த திருமுலை ஏதேதோ பேசி தன் திட்டத்துக்கு சாதகமாக தம்பியை திருப்ப வேண்டும் என்ற ஆவலுடன் ஆலோசனை மண்டபத்துக்கு வேங்கடாத்ரியை வரவழைத்த திருமலை தான் பேசாமல் தம்பியின் பேச்சை கேட்டபடி உட்கார்ந்திருந்தான். பனிமலை வெடித்து சிதறிய போது எரிமலை அடங்கிவிட்டிருந்தது. அடங்கிய திருமலை அமைதியாக சொன்னான். வேங்கடாத்ரி, நம் அண்ணாவின் மீது நீ இத்தகைய குற்றச்சாட்டுகளை சுமத்துவதை நான் ஏற்க முடியாது. இன்றைக்கு நீயும் நானும்... என்ன குற்றச்சாட்டுகளா? கொடுமை கொடுமை! அண்ணாவை பேச விடாமல் குறுக்கிட்டான் வேங்கடாத்ரி. நாட்டின் இன்றைய நிலையை விளக்கினேனே தவிர இதற்கெல்லாம் அண்ணாவை குற்றவாளி ஆக்குவது என் நோக்கமல்ல. திருமலையை குழப்பலானான் வேங்கடாத்ரி. இன்றைக்கு அற வீட்டாரின் ஆதிக்கத்தில் சாம்ராஜ்யம் இருக்கிறது என்றால் அதற்கு நம் அண்ணாவின் அரசியல் சாகசங்கள் தான் காரணம் என்பதையும் நாம் மறக்கவும் இல்லை, மறுக்கவும் இல்லை. ஆனால் நமது படைகளிலே ராமராயரிடம் விசுவாசமுள்ள முகமதியர்கள் பெருமளவில் இருப்பதால் தான் இன்று விஜயநகரத்து பாளையக்காரர்களும் பெருங்குடி மக்களும் அண்ணாவின் ஆதிக்கத்தை ஏற்றுக்கொண்டு பேசாமல் இருக்கிறார்கள். நீயும் நானும் இன்றைக்கு சாம்ராஜ்யத்தில் உன்னத நிலையில் உட்கார்ந்திருக்கிறோம் என்றால்... அண்ணா, அமைதியாக கூப்பிட்டான் வேங்கடாத்ரி. என் பேச்சை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். அண்ணாவின் செய்கையால் ஆத்திரமடைந்தவர்கள் நீங்கள். ஆனால் அதற்கு விளக்கம் தந்து பேசியவனோ நான். ஒரு பக்கத்தை விளக்கிய எனக்கு அதன் மறுபக்கத்தின் நிலையும் தெரியும் அண்ணா. அச்சுதராயர் காலத்திலிருந்து சதாசிவராயர் காலம் வரை பட்டத்துக்குரியவரை பொம்மையாக்கிவிட்டு பதவியை கைப்பற்றி ஆட்சி செலுத்தும் நம் அண்ணாவின் சாமர்த்தியத்தை அரசியல் அறிவு படைத்த அத்தனை பேரும் பாராட்டத்தான் செய்வார்கள். பாமினி சுல்தான்களில் யாரும் பலம் பெற்றுவிடக்கூடாது என்பதில் அக்கறை காட்டி அவர்களின் உள்நாட்டு பூசல்களில் புகுந்து அவர்களுக்கு உதவுவது போல உதவி, ஆனால் அதே சமயத்தில் தமது பலத்தையும் மதிப்பையும் பெருக்கிக் கொண்டு வருகிறார் நம் அண்ணா. இன்றைக்கு உங்களை ஆத்திரப்படும்படி செய்த ஆதில் ஷாவின் விஷயமும் இப்படிப்பட்ட காரியங்களில் ஒன்றாகத்தான் இருக்கும். அண்ணா ராமராயரின் செய்கையில் அதீதமானது ஏதுமில்லை எனும் அளவுக்கு இப்போது வேங்கடாத்ரியின் விளக்கம் விரியலாயிற்று. என்றைக்குமே அவனை திருமலையால் புரிந்து கொள்ள முடிந்ததில்லை.
இன்றைக்கும் அதே நிலையில்தான் குழம்பலானான். அண்ணா ராமராயரின் செய்கைகளை வேங்கடாத்ரி கண்டிக்கிறானா ஆதரிக்கிறானா என்றே புலப்படவில்லை. நம் உணர்ச்சிகளை இவனிடம் ஏன் காட்டிக்கொண்டோம் என்ற நிலைக்கும் அளவுக்கு திருமலையை திகைக்க வைத்துவிட்டான் வேங்கடாத்ரி. வேங்கடா, அந்நியர்களின் விஷயத்தில் அண்ணா கையாளும் தந்திரங்களை அரசியலோடு நிறுத்தி கொள்ளுவார் என்று நினைத்திருந்தேன். ஆனால் அது இப்படி அந்தப்புறம் வரை வந்து ஆதில் ஷாவை சுவிகார பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் வரை போனதுதான் என்று கூறும்போது காரணம் வேங்கடாத்ரியின் விளக்கத்துக்கு பிறகு பலவீனப்பட்டு போனதை அவன் நெஞ்சம் உணராமல் இல்லை. வேங்கடாத்ரியும் பொருள் பொதிந்து புன்முறுவலோடு கூறினான், அரசியலே அந்த புறத்தில் இருந்துதானே ஆரம்பமாகிறது அண்ணா. அல்லது இப்படியும் கூட கூறலாம், அந்த புறத்துக்காகத்தானே அரசியலே உருவாக்கப்பட்டுள்ளது. அப்படி இருக்க நீங்கள் அவ்விரண்டையும் பிரித்து பேசுவதுதான் எனக்கு புரியவில்லை. நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. ஆதில் ஷாவை அடக்க நிஜாம் ஷாவையும் குதுப் ஷாவையும் தூண்டிவிடலாம். நிஜாம் ஷாவை பயமுறுத்த குதுப் ஷாவுடனும் ஆதில் ஷாவுடனும் குலாவட்டும். ஃபரீத் ஷாவையும் இமத் ஷாவையும் பக்கபலமாக்கி கொண்டு குதுப் ஷாவை கோல்கொண்டாவை விட்டே விரட்ட திட்டம் வகுக்கட்டும். ஆனால் அவர்களையே நம்மில் ஒருவராக்கி கொள்ளுவதை அரசியல் தந்திரம் என்று கூறி நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம் என்றுதான் கூறுகிறேன். அண்ணா, அரசியல் நீதி நீங்கள் கூறும் கட்டுப்பாட்டுக்குள் இயங்குவதில்லை. உங்கள் வாதம் எனக்கு பழைய சம்பவம் ஒன்றை நினைவுபடுத்துகிறது. அண்ணாவுக்கும் அதற்குள் மறந்திருக்காது என்று நினைக்கிறேன். நீங்களும் நானும் புரட்சி கொடி உயர்த்தி அதோனி கோட்டையை கைப்பற்றி ஆர்ப்பாட்டம் செய்தோமே, அண்ணாவுக்கு எதிராக. அதன் முடிவு என்னவாயிற்று? கோல்கொண்டா இப்ராஹிம் குதுப் ஷாவின் உதவி கொண்டு அண்ணா நம்மை செயலற்றவர்களாக்கி விடவில்லையா? குனிந்த தலையோடு குன்றி போய் கைதிகளாக நின்ற நம்மை பெருந்தன்மையோடு அண்ணா மன்னித்தாலும் அவர் உள்ளத்திலும் சரி நம் உள்ளங்களிலும் சரி அது மறையாத வடுவாகி நின்று விடவில்லையா? தம்பி என்று வேங்கட விலாசமே வெலவெலத்து போக கத்தினான் திருமலை. அவன் கண்களில் இரத்தம் தெரித்தது. மண்டபத்துக்கு வரும்போது எப்படி குமுறும் கோலத்தோடு வந்தானோ அந்த நிலைக்கு திரும்பியது அவன் தோற்றம். எதை நான் ஒரு கெட்ட கனவாக எண்ணி மறந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதையே என்னை செயலற்றவனாக செய்ய ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவது உன் வழக்கமாகிவிட்டது. அந்த கசப்பான நிகழ்ச்சியின் காரண காரியங்களில் என்னோடு உனக்கும் பங்கு உண்டு என்பதை மறந்து விடுகிறாய். சாம்ராஜ்யத்தின் தளபதி என்ற முறையில் அண்ணாவின் செயல் பற்றிய உன் அபிப்பிராயத்தை அறிய விரும்பினேனே தவிர தம்பி என்ற உறவு முறையில் உன்னோடு சேர்ந்து சதித்திட்டம் வகுக்க வரவில்லை என்று கூறிவிட்டு வெளியேறினான் திருமலை. ஆடும் பாவை சிலையை அணைத்தபடி திருமலை போவதை பார்த்து கொண்டிருந்த வேங்கடாத்ரியின் முகத்திலே ஏளன புன்னகை இழையோடியது. உள்ளத்திலோ, அண்ணா, ஒரு தடவை அவமானப்பட்டது போதாதா? ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்ற ஆசை இன்னும் உங்கள் மனதை விட்டு போகவில்லையே. அலி ஆதில் ஷாவை பெத்தண்ணா மகனாக வரித்து கொண்டதை சாக்காக கொண்டு கலகம் விளைவித்து மக்களின் ஆதரவை பெற முடியுமா என்று கலந்து ஆலோசிக்கவே என்னை வரவழைத்தீர்கள் என்பதை நான் அறிவேன். நாட்டின் நிலை எப்படி இருந்தாலும் அண்ணா ராமராயரை அசைக்க முடியாதண்ணா, அசைக்க முடியாது. ஒரு தடவை உங்கள் போதனையிலே புத்தி இழந்து புரட்சி செய்து பட்ட அனுபவம் போதாதா? சாம்ராஜ்யமே எதிர்த்து நின்றாலும் பெத்தண்ணாவுக்கு பக்கபலமாகவே நிற்பான் இந்த வேங்கடாத்ரி. ஆனால் அண்ணா ராமராயர் என் செயல்களை சந்தேக கண்கொண்டு பார்க்காதிருக்க வேண்டும் என்று பலவாறாக சிந்தனை செய்தபடியே தன் அரண்மனையை நோக்கி நடக்கலானான் வேங்கடாத்ரி. விஜயநகர சாம்ராஜ்யத்தின் முடிசூடா மன்னராக விளங்குபவர், அரவீடு மரபில் உதித்த ஆற்றல் மிகுந்த ஈடு இணையற்ற வீரர் ராமராயர். அரவீடு புக்கர் என்பவரின் பேரனும் ரங்கராயரின் மகனுமான இவருடைய தம்பிகள்தான் திறமை மிக்க திருமலையும் வெல்ல முடியாத வேங்கடாத்ரியும். இத்தகைய தம்பிகளை படைத்த ராமராயர் எந்த படையெடுப்பிலும் தோல்வி கண்டு அறியாதவர். தம் வாழ்நாளில் 3 மன்னர்களின் ஆட்சியை கண்டவர். கடைசி 2 பேர் பெயரளவுக்குத்தான் மன்னர்களாக இருந்தார்களே தவிர நாட்டின் அதிகாரம் முழுவதும் மகா மண்டலேஸ்வரரான ராமராயரிடமே இருந்தது. இளமையில் ராமராயர் போர்க்கலையில் ஆற்றலும் அரசியலில் அனுபவம் பெற கோல்கொண்டா சுல்தான் குலி குதப் உல் முகில்கான் படையில் பணியாற்ற புகுந்து தமது வீர வாழ்வை தொடங்கினார். ஆனால் அவமானப்படுத்தும் சுல்தானிடம் தன் மானத்தை இழக்க விரும்பாமல் கோல்கொண்டாவிலிருந்து வெளியேறி விஜயநகரத்து வீர திருமகனாக அவர் வந்து சேர்ந்தபோது இருக்கை நீட்டி வரவேற்று படைத்தலைமையும் அளித்தார் மகாராயரான கிருஷ்ணதேவர். தனது திறமையையும் வீரத்தையும் காட்ட பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தன ராமராயருக்கு.
கிருஷ்ணதேவராயரின் படைகள் சென்ற பக்கமெல்லாம் வெற்றி வாகை சூடி வந்தன. விஜயநகரத்தின் மகத்தான பொற்காலத்தை உருவாக்கியவர் கிருஷ்ணதேவராயர் என்றால் அவருக்கு பக்கபலமாக பல போர்களில் பங்கு கொண்டவர் ராமராயர். அரவீடு ஆண் மகனின் வீரத்தை வியந்து பாராட்டிய கிருஷ்ணதேவராயர் தமது செல்வ மகள் திருமலாம்பாளையே அவளுக்கு திருமணம் செய்து கொடுத்து கௌரவித்தார். விஜயநகரத்து அரச குடும்பத்தினருக்கு அலியாவானார் ராமராயர். அலியா என்றார் மருமகன் என்று பொருள். அரசியல் தீர்க்க தரிசனம் பெற்ற ராமராயர் வருங்காலத்தை பற்றி வளமான எண்ணங்களை வளர்த்து கொண்டிருந்த அரவீடு முதல்வர் தம் உடன் பிறந்தவர்களின் வாழ்வே தம் உயர்வு என்பதை உணர்ந்து தம்பிகளான திருமலை வேங்கடாத்ரி இருவரையுமே உன்னத நிலைக்கு கொண்டு வந்தார். ராயரின் படை அணியில் பொறுப்புள்ள புள்ளிகளாக திகழ்ந்தனர் அவ்விருவரும். அண்ணா ராமராயரை போலவே தம்பி திருமலையும் கிருஷ்ணதேவராயரின் அன்புக்கு பாத்திரமாகி அவரது இரண்டாவது மகள் வெங்கலாம்பாவை மணந்து ராயரின் மாப்பிள்ளையானான். இப்படி அந்த புறத்து ஆதரவும் அனுதாபமும் அரவீடு சகோதரர்களுக்கு இருந்தும் கூட கிருஷ்ணதேவராயர் தமக்கு பின் தம் தம்பி அச்சுதராயரையே அரியணைக்கு சிபாரிசு செய்துவிட்டு போனார். ராமராயரின் வீரத்தை அறியாதவரா மகாராயர்? இல்லை. அப்படியானால் கிருஷ்ணதேவராயர் தம் சாம்ராஜ்யத்தின் வாழ்வும் பலமும் அரசவை பெருங்குடி மக்கள் பாளையக்காரர்கள் ஆகியோரின் ஒத்துழைப்பில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்தவர். அவர்களது விருப்பத்துக்கு மாறாக எதையும் செய்ய விரும்பாதவர். ஆகவே ராமராயர் தமது மருமகனாக இருந்தும் அவர் துளுவ மரபை சேர்ந்தவர் அல்ல என்ற ஒரே காரணத்துக்காக அவரை தமது அவை பெருமக்கள் ஆதரிக்க மாட்டார்கள் என்று அறிந்தே அச்சுதராயருக்கு தம் அரியணையை அளித்தார். பின்னால் அச்சுதராயரை சிறையிலிட்டு ஆட்சி பொறுப்பை ராமராயர் கைப்பற்றினாலும் கூட அவரால் அரியணையிலே உட்கார முடியவில்லை. மகாராயர், மாமன்னர் ஆகிய பட்டங்களையும் அவரால் பெற முடியவில்லை. ராணிகளும் அரச குடும்பத்து பெண்களும் தங்கள் மருகர் மன்னராவதை விரும்பினாலும் பெருங்குடி மக்களின் பலத்த எதிர்ப்பு இருந்தது. மகா மண்டலேஸ்வரராக இருந்தாலும் மகத்தான காரியங்களை சாதிக்க முடியும் என்று நிரூபித்து மன்னரை விட செல்வாக்கும் பலமும் பொருந்தியவராக வாழ்ந்து வந்தார் அரவீடு முதல்வர். எத்தனை பூசல்கள், சதிகள், சண்டைகள், சூழ்ச்சிகள் எல்லாவற்றுக்கும் ஈடு கொடுத்தார் ராமராயர். அச்சுதராயருக்கு பிறகு கிருஷ்ணதேவராயரின் மற்றொரு சகோதரரான ரங்கராயரின் மகன் சதாசிவராயரை பொம்மை அரசனாக்கிவிட்டு பொறுப்பை விட்டு கொடுக்காமல் புகழுடன் வாழ்ந்து வரலானார் ராமராயர். அந்த புறத்திலே ஆடலையும் பாடலையும் ரசித்து கொண்டிருந்தான் அரசன். ஆட்சியையும் அரசியல் சூழ்ச்சியையும் அதிகார போதையையும் ரசித்து கொண்டிருந்தார் அலியாவான ராமராயர். கிருஷ்ணதேவராயர், அச்சுதராயர், இப்போது சதாசிவராயர் ஆகிய 3 மன்னர்களின் ஆட்சியை கண்ட அரவீடு முதல்வர் 60 வயதை தாண்டிவிட்டாலும் 20 வயது இளைஞனின் மிடுக்கோடு சாம்ராஜ்யத்தை நிர்வகித்து வந்தார். கட்டுக்குலையாத உடல், கம்பீரமான தோற்றம், முதுமையின் முத்திரைகள் பதியாத முகம், முறுக்கிவிடப்பட்ட மீசை, விரோதியும் வியந்து பாராட்டும் வீரம் செறிந்த நடை, பரந்த மனப்பான்மை கொண்ட மகா மண்டலேஸ்வரரின் விரிந்த மார்பகத்திலேயுள்ள விழுப்புண்களை மறைத்தபடி பொன் ஆபரணங்கள் புரண்டு கொண்டிருக்கும் இதுதான் ராமராயர். பொன் இழைகளால் ஓரங்களில் பூவேலை செய்யப்பட்ட தூய வெண் பட்டாடை துவள துவள கச்சமாக அணிந்திருந்த ராமராயர் தோளிலிருந்து துவளும் பட்டு பீதாம்பரம் பின்புறம் புரள முன்புறம் அதை இடது கரத்தில் ஒயிலாக தாங்கியபடி அந்த புறத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தார். காலில் அணிந்திருந்த பாதரட்சை ராயரின் நடை வேகத்துக்கு ஏற்ப பராக் பராக் என்று கட்டியம் கூறுவது போல ஒலி எழுப்பி கொண்டிருந்தது. விருபாட்சர் ஆலயத்திலிருந்து திரும்பியவர் அந்தரங்க அறையிலே காத்திருந்த பாளையக்காரர்களை சந்தித்து அவர்களுடன் உரையாடிய பிறகு தம் இள மனைவி சத்யபாமாவின் இருப்பிடத்தை நோக்கி போய் கொண்டிருந்தார். ராயரின் வருகையை தெரிவிக்க பணிப்பெண்கள் விரைந்தார்கள். இன்முகத்தோடு எதிர்கொண்டு அழைத்த இள மனைவியின் இடையை சுற்றி அணைத்தபடி இருக்கையில் அமர்ந்தார் ராமராயர். இந்த வேளையில் வந்தால் தன் கணவர் அங்குதான் உணவருந்துவார் என்று தேவிக்கு தெரியும். ஆகவே விழியால் மொழி பேசி விருந்துக்கு ஏற்பாடு செய்தாள். ராமராயர் தம் தோள் மீது துவண்டு சரியும் பட்டு பீதாம்பரத்தை அகற்றிய போது அந்த அகன்ற மார்பிலே அப்பி கிடந்த விருபாட்சர் ஆலயத்து ஆண்டவனின் சந்தனம் கமகமத்தது. அதன் இனிய மனத்திலே கிறங்கி நிற்கும் தம் இள மனைவியை பார்த்து, என்ன சத்யபாமா, நான் இன்றைக்கு இங்கே வருவேன் என்று உனக்கு தெரியுமா என்ன? அலங்காரம் எல்லாம் பலமாக இருக்கிறதே என்றார் அவளை தம் மார்பில் சாய்த்து கொண்டே. தினமும் தான் உங்களை எதிர்பார்த்து இம்மாதிரி அலங்காரங்களை செய்து கொள்கிறேன்.
ஆனால் ஏதோ ஒரு நாளைக்குத்தான் உங்கள் கவனம் இந்த பக்கம் திரும்புகிறது என்று குற்றம் சாட்டினால் மஞ்சத்தில் சாய்ந்திருந்தவரின் மார்பிலே சரிந்தபடி துவளும் கொடியானாள் சத்யபாமா. ஆழம் காண முடியாத தம் அகன்ற மார்பிலே நெளியும் மனைவியின் கருங்குழலை ஒரு கரத்தால் நீவியபடியே மறுகரத்தால் பக்கத்தில் உள்ள பழத்தட்டிலிருந்து திராட்சை குலையை எடுத்து சுவைத்து கொண்டே, உன்னை போல 9 பேர்கள் என் வரவுக்காக ஏங்கிக் கொண்டிருந்தாலும் ராஜ்யலட்சுமியின் ஆலிங்கனம்தான் எனக்கு சுகமாக இருக்கிறது. என்ன செய்யலாம் சொல் என்றார் ராமராயர் குறும்பாக. நிமிர்ந்து உட்கார்ந்தாள் சத்யபாமா. வேறு எவரும் பேச துணியாத விஷயத்தை இளைய மனைவி என்ற ஒரே உரிமையில் தைரியத்துடன் பேசலானாள். அது சரி, ஆதில் ஷாவிடம் தாங்கள் காட்டிய அன்பு பற்றியே அரண்மனை எங்கும் பேச்சாக இருக்கிறதே. அரண்மனையில் மட்டும்தானா? நாடு, நகரம், வீடு, வாசல் எங்குமே என்னை பற்றி, என் செயலை பற்றி விபரீத வியாக்கியானங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கும். என்னை புரிந்து கொள்ளாதவர்கள் பொங்கிக் கொண்டிருப்பார்கள். என்னை புரிந்து கொண்டிருக்க வேண்டிய என் தம்பிகளே இன்று வேங்கட விலாச மண்டபத்தில் சந்தித்து விவாதித்தார்களாம், கேள்விப்பட்டேன். ராயரின் முகத்திலே சிந்தனை கீற்றுகள் ஓட ஆரம்பித்தன. இதற்குள் பணிப்பெண்கள் தங்க வட்டிலே பொற்கிண்ணங்களை பரப்பி புத்துருக்கு நெய்யிலே தயாரித்த உணவு வகைகளை அதில் கொண்டு வந்து பரிமாறினார்கள். முக்கணியும் சர்க்கரையும் தேனும் கொண்டு வந்தார்கள். கற்கண்டும் மிளகுமிட்டு காய்ச்சிய பாலை கையில் ஏந்தி நின்றால் மற்றொருத்தி. ராயர் உணவை சுவைக்கலானார். அவர் சிந்தனையோ அரசியலை சுவைத்து கொண்டிருந்தது. இத்தனை பெரிய எதிர்பார்ப்புக்கும் இடையே இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் செய்கிறீர்கள்? ராஜ்யலட்சுமியிடம் இருந்து அவரை எப்படி ஏனும் விடுவித்து தன்னிடம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தில் இப்படி கேட்டு வைத்தாள் சத்யபாமா. கடகடவென்று சிரித்தார் ராயர். எதிர்ப்புகள் இருக்க வேண்டும் தேவி, அப்போதுதான் அதை சமாளித்து ஏற்றம் பெறும் வாய்ப்பு இருக்கும். பாமினி சுல்தான்கள் ஐவரையும் ஒன்று சேர விடாமல், ஆனால் அவர்கள் விஜயநகரத்திடம் அச்சம் கொண்டு அதன் நட்பை நாடி வரும்படி செய்ய வேண்டும். அதற்காகத்தான் இப்படி ஏதேதோ செய்து வருகிறேன். ஆகாரத்தை முடித்துக்கொண்டு எழுந்தார் ராயர். தாம்பூலத்தை தயார் செய்து கொண்டிருந்த சத்யபாமா, உங்கள் திட்டங்களை மீறி அவர்கள் ஒன்று சேர்ந்து விட்டால் என்று கேட்டாள். ஒன்று சேரக்கூடாது, சேரவும் நான் விடமாட்டேன். இதில்தான் ராமராயரின் லட்சியமே இருக்கிறது என்றவரிடமிருந்து ஒரு நீண்ட பெருமூச்சு எழுந்தது. மனைவி மடித்து கொடுத்த மனம் கமழும் தாம்பூலத்தை சுவைத்தபடி உட்கார்ந்திருந்த ராயரின் பார்வை தூண்டா விளக்குகளில் அசையாமல் எரியும் சுடர்களில் பதிந்திருந்தது. இந்து முஸ்லிம் என்று வேறுபாடு அகற்றி ஒரு புதிய தென்னக தேசியத்தை உருவாக்க பாடுபடுகிறேன். என் இந்த லட்சிய கனவுகள் ஈடேறுமானால் இணையற்ற புகழுக்கும் பெருமைக்கும் உரியவனாவேன். இல்லாவிட்டால் அழிவு, மகத்தான அழிவு. உலகம் என்றுமே கண்டும் கேட்டும் இராத பயங்கரமான அழிவுதான். அதையும் கூட என்னால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறது என்றபோது அந்த கூடத்தில் உள்ள விளக்குகளின் சுடர்களும் நடுங்குவது போல அசைந்தன. கலவரத்துடன் கணவனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்த சத்யபாமாவின் கண்களும் கலங்கின. சட்டென்று திரும்பிய ராமராயர் தம் தேவியின் கலை இழந்த முகத்தை பார்த்து கலகலவென்று சிரித்தார். பயந்து விட்டாயா கண்ணே? விஷ பரீட்சைதான், ஆனால் அதை வெற்றியாக்கி கொள்ளும் ஆற்றல் உன் கணவனுக்கு உண்டு, கவலைப்படாதே என்று கூறி அவள் கண்ணீரை துடைத்தார். அப்போது காரிகை ஒருத்தி சிரம் தாழ்த்தி வாய் புதைத்து வந்து வணங்கி நின்றாள். என்ன என்று கேட்காமல் கேட்டு ஏறு போல எழுந்து நின்றார் ராயர். தங்கள் அந்தரங்க அறையிலே முக்கியமான செய்தியை தாங்கி காத்திருக்கிறார் தங்கள் இளவல் தளபதி ராயர் அவர்கள் என்றாள் அவள். நிமிராத தலையுடன் புருவங்களை சுருக்கி ஒரு வினாடி ஏதோ யோசனையில் ஆழ்ந்தவர் மறு வினாடி பட்டு பீதாம்பரம் தரையில் புரள தம் அந்தரங்க அறையை நோக்கி நடந்தார். உள்ளே நுழைந்த அவர் வேகம் எதையோ கண்டதும் தடைப்பட்டது. அறையின் நடுவே அழகாக உருவான ஒரு பெண் ஜுவலிக்கும் கண்களுடன் நிறுத்தப்பட்டிருந்தாள். ஆம், அவளாக அங்கு வந்து நிற்கவில்லை. 2 காவல் கன்னிகளுக்கு இடையே கட்டுண்ட நிலையில் அவளை கண்ணுற்ற ராயரின் கண்கள் வியப்பினால் விரிந்தன. ராயரை கண்ட அந்த பாவையோ சீரும் பாம்பென சினந்தவள் தன் செயலற்ற நிலையில் அதை பெருமூச்சாக்கி உடலை சிலிர்த்து கொண்டாள். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.